திருவாரூர் மாவட்ட காவல்துறை சார்பில் திருவாரூர் நகரத்திற்கு உட்பட்ட அழகிரி காலனியைச் சேர்ந்த ஆதரவற்ற முதியோர்களுக்கு அரிசி மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு மற்றும் நிதி உதவியை மத்திய மண்டல காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன் வழங்கினார். திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்திற்கு அருகிலுள்ள அழகிரி காலனியைச் சேர்ந்த சுந்தரத்தின் மனைவி ஜெகதாம்பாள் மற்றும் யானையின் மனைவி அந்தாஸ் மேரி ஆகிய இருவரும் கணவன்களை இறந்த நிலையில் ஊரடங்கின் காரணமாக வாழ்வாதாரம் இழந்து தவித்து வந்தனர். இதனை அறிந்த திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசனின் ஏற்பாட்டில் ரூபாய் 1500 மதிப்புள்ள அரிசி, மளிகை, பிரெட், பிஸ்கெட் மற்றும் காய்கறிகள் அடங்கிய தொகுப்பு நிதி உதவியும் வழங்குவதென முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் மத்திய மண்டல காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன் மற்றும் தஞ்சை சரக காவல்துறை துணைத் தலைவர் பிரவேஷ்குமார் ஆகியோர் ஆதரவற்ற முதியோர்களுக்கு அரிசி, மளிகை, காய்கறிகள் அடங்கிய தொகுப்பையும் நிதி உதவியையும் வழங்கினர். இந்நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன், துணை காவல் கண்காணிப்பாளர் தினேஷ்குமார், நகர காவல் ஆய்வாளர் ரமேஷ் உள்ளிட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டனர். வேற என்ன உதவி வேணுமா? மாத்திரை தான் சாப்பிட்றீங்களா? டாக்டர் சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க. இந்த முதியோர் பென்ஷன் வருதா? கடையில் செட் பண்ணி விடலாம். அது மாதிரி பாட்டுமா அப்படியே லேசா தெரியும் பாருங்க. அம்மா கொடுத்துருமா. அம்மா இங்க பாருமா, இங்க பாருங்கம்மா, இங்க பாருங்க, பாட்டி இங்க பாருங்க. திருப்பி திருப்பி அப்படிதான். அண்ணா நீங்க ஒன்று நீங்க அப்படியே நம்பி திருச்சில இருந்து வந்திருக்காங்க ஐயா. உள்ள வைங்க, உள்ள வைங்க. வாங்கி 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 உள்ள வச்சுக்கோங்க. பாருங்க, போட்டோ பாருங்க. அங்க கூப்பிடுறாங்க. வாங்கிட்டுங்க பாருங்க, அங்க பாருங்க. ஐயா ஐயா இந்தாங்கம்மா, வச்சுக்கோங்கம்மா. உங்களுக்கு தேவையானது எல்லாம் வச்சுக்கோங்க. அம்மா பட்டி பக்கம் திரும்ப பாருங்க. சூப்பர் கம்பெனி. தேங்க்யூ. வேற என்ன உதவி வேணும்? சரி சரி சரி. உங்க ரேஷன் கார்டு இருக்குதாம்மா? இருக்குதா? முதியோர் பென்ஷன் சரிம்மா. சரி சரி. எதுவும் கொரோனா போலீஸ் சொன்னீங்க. பார்க்குறத பார்க்கும்போது தெரியுது.